தந்தையின் மரணம் நடந்து சில மாதங்களே ஆகியிருந்த நிலையில் அம்மா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இதை பற்றி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பேசினார்கள். ஆனால் யாரும் வெளிப்படையாக எதுவும் சொல்லவில்லை. அம்மாவும் வாழ்க்கை தனியே கடந்து விடாது என்று சொன்னார். ஒருவேளை அவர் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இது ஒரு கெட்ட கனவு போல இருந்தது. அந்த நேரத்தில் நான் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தேன். என் மகள் டாக்டர் ஆவாள், தன் சொந்த காலில் நிற்பாள் என்று அப்பா எப்போதும் சொல்வார். ஆனால் அந்த கனவும் அப்பாவோடு சேர்ந்து இறந்து விட்டது. அம்மாவின் புதிய கணவர் முதல் நாளில் இருந்தே என்னை தன்னிடம் ஒட்டாத பார்வைகளால் பார்த்தார். நான் ஒரு சுமை போல, அதை விரைவில் உதறி தள்ள வேண்டும் என்பது போல. ஒரு வாரம் கூட முடியவில்லை. அவர் வெளிப்படையாக சொன்னார், நீ இப்போது பெரியவளாகிவிட்டாய், படிப்பை நிறுத்திவிட்டு ஏதாவது வேலை பார். நாங்கள் உன்னை எங்கள் தலையில் கட்டி கொள்ள முடியாது. அம்மா ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் அவருடைய ஒரு கடுமையான பார்வை அவளை அமைதியாக்கியது. எனக்காக சிங்கம் போல இருந்த என் அம்மா இப்போது ஒரு பூனை போல தெரிந்தாள். அம்மா மெதுவாக, மகளே, கொஞ்ச நாள் அவர் பேச்சை கேள். சூழ்நிலை சரியானால் எல்லாம் சரியாகிவிடும். நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடன் என்றார். ஆனால் அவள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். அவர் இந்த உறவை முறித்து கொள்ள விரும்பவில்லை. ஒருவேளை தனிமைக்கு அஞ்சி இப்போது ஒருவரது திட்டுவதிலும் கூட ஆதரவை தேடினார் போல. பிறகு நான் என்னை சமாளித்து அருகில் உள்ள ஒரு பள்ளியில் வேலை தேடினேன். சம்பளம் சாதாரணமானது தான். ஆனால் இப்போது நான் மரியாதையுடன் வாழ விரும்பினேன். மிக விரைவில் பள்ளி நிர்வாகத்தின் உண்மை நிலை எனக்கு புரிந்தது. சிறிய குழந்தைகளை சமாளிப்பதில் இருந்து பெருக்கி துடைப்பது வரை எல்லாமும் என்னால் தான் செய்யப்பட்டன. பள்ளி முதல்வர் மிகவும் கடுமையானவர். ஒரு முறை அவர் எல்லோரும் முன்னிலையிலும், எத்தனை நாள் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அத்தனை நாள் உன் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் இங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கொள்கைகளால் அல்ல, தேவையால் தான் வேலை நடக்கிறது என்று சொன்னார். ஆனால் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏனென்றால் எனக்கு வேறு வழி இல்லை என்று எனக்கு தெரியும். பள்ளியில் வேலை நேரம் மதியம் 1:30 மணி வரை இருந்தது. ஆனால் பெரும்பாலும் தாமதமாகிவிடும். சில சமயம் கூட்டம், சில சமயம் ஊழியர்கள் சுத்தம் செய்வது, சில சமயம் குழந்தைகளின் பெற்றோருடனான பேச்சுக்கள். நான் வீடு வந்து சேரும்போது பெரும்பாலும் மாலை ஆகிவிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் மனதில் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கும். அம்மா குறைந்தபட்சம் என் பேச்சையாவது கேட்பார், என்னை புரிந்து கொள்வார். ஒரு நாள் பள்ளியில் ஒரு குழந்தைக்கு திடீரென்று உடல்நிலை மோசமானது. ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. அன்று விடுமுறை ஆகி முடிக்கவே மாலை 5:15 மணி ஆகிவிட்டது. வழியில் மழையும் பெய்ய ஆரம்பித்தது. எனவே நான் நனைந்தவளாக சோர்வடைந்து நடுங்கிக் கொண்டே வீட்டிற்கு வந்தேன். பிறகு கதவை தட்டினேன். அம்மா, கதவை திறங்கள். உள்ளே இருந்து என் புதிய அப்பா குரல் ஒலித்தது. யார் அது? நான் பதில் சொன்னேன். நான் தான் தன்வி. அவர் கதவை திறந்தார். அவர் எதிரில் நின்றிருந்தார். கண்களில் கோபம், நெற்றியில் சுருக்கம், பேச்சில் விஷம் நிறைந்திருந்தது. அவர் ஒரு பார்வை என் நனைந்த உடைகள் மீது வீசி கத்தினார். எந்த பள்ளி மாலை 5 மணிக்கு முடிகிறது? வேறு எங்கோ நேரத்தை செலவழித்து விட்டு வருகிறாய் போல. நான் கைகளை கூப்பி, இல்லை அப்பா, அப்படி இல்லை. உண்மையில் இன்று ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டது. அதனால் தான் வர தாமதமானது. சத்தியமாக நான் வேறு எங்கும் போகவில்லை என்றேன். இந்த கேள்விக்கு அவர் உருமினார். எங்களை முட்டாள்கள் என்று நினைத்திருக்கிறாயா? பள்ளி 1:15 அல்லது 1:30 மணிக்கு முடிந்தால் இந்த 3-4 மணி நேரம் எங்கே இருந்தாய்? இப்போது சுற்ற ஆரம்பித்து விட்டாய். உன் காதலனுடன் சுற்றி கொண்டு வருகிறாய். ஆனாலும் இந்த வீட்டில் இருக்க நினைக்கிறாயா? உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்தாலும் ஜாக்கிரதை. நான் உடனடியாக அம்மாவை பார்த்து, அம்மா பாருங்கள், இவர் என்னை துரத்துகிறார், ஏதாவது சொல்லுங்கள் என்றேன். என் அம்மா ஜன்னலில் நின்று கொண்டிருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் வாய் யாரோ தைத்து விட்டது போல் இருந்தது. நான் நம்பிக்கை நிறைந்த கண்களால் அவளை பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தைக்காக, ஒரு சைகைக்காக அவளை பார்த்தேன். மனதில் இருந்து, அம்மா, இவரிடம் இவள் என் மகள், இவள் பொய் சொல்ல மாட்டாள் என்று மட்டும் சொல்லிவிடுங்கள் என்று ஒரு குரல் வந்தது. ஆனால் அம்மா மௌனமாக இருந்தார். நான் மீண்டும் கதவை பார்த்தேன். கதவு பூட்டப்பட்டு இருந்தது. ஆனால் என் நம்பிக்கை இன்னும் மிச்சம் இருந்தது. நான் அங்கேயே படிகளில் உட்கார்ந்தேன். என் கண்கள் மீண்டும் மீண்டும் கதவை பார்த்தன. சில சமயம் ஜன்னலை. அம்மா உள்ளே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அவளுடைய இருப்பு என்னை சுற்றி இருந்தது. ஆனால் அவளது மௌனம் என் இருப்பின் மீது கனமாக இருந்தது. நான் மீண்டும் ஒரு முறை சத்தம் போட்டேன். அம்மா, ஒரு முறை மட்டும் என் பேச்சை கேளுங்கள் ப்ளீஸ். அப்போது ஜன்னல் திறந்தது. அம்மா திரையை லேசாக விலக்கினார். அவள் கண்கள் கண்ணீரால் நனைந்திருந்த என் கண்களை சந்தித்தன.
ரொம்ப நேரமாக அவள் அழுது கொண்டிருப்பது போல. இதை பார்த்து நான் எழுந்து நின்றேன். ஒரு அடி முன்னே வைத்தேன். அவள் இப்போது என்னை கூப்பிடுவாள், வந்து கதவை திறப்பாள், உடனடியாக என்னை கட்டி அணைப்பாள் என்று என் இதயத்தில் முழு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. அவள் சில நொடிகள் மட்டுமே என்னை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு பின்னால் இருந்து வந்த ஏதோ ஒரு குரலுக்கு திகைத்து அவள் ஜன்னலின் திரையை மீண்டும் போட்டுவிட்டாள். அந்த ஆள் பின்னால் நின்றிருப்பான் என்று நான் புரிந்து கொண்டேன். அவனுடைய பயத்தால் என் அம்மாவின் வாயும் மூடப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் உட்கார்ந்தேன். சில நொடிகள் அப்படியே கடந்து சென்றன. நேரம் நின்றது போல நான் கூரையை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு புறா ஜன்னலின் விளிம்பில் வந்து அமர்ந்தது. என் துன்பத்தை அதுவும் உணர்கிறது போல இருந்தது. என் கண்கள் கீழே இருந்தன. அப்போது நான் மனதிற்குள் என்னிடம் நானே சொல்லிக் கொண்டேன், இவள் என் அம்மாவாக இருக்க முடியாது. என் அம்மா எனக்காக எல்லாரிடமும் சண்டையிடுவார். இப்போது என் அப்பா உயிரோடு இருந்த நாட்கள் எனக்கு மிகவும் நினைவுக்கு வந்தன. அம்மாவிற்கு அப்போதும் என்னிடம் கடுமை இருந்தது. ஆனால் அவள் கடுமையில் அன்பு இருக்கும். ஒரு முறை பள்ளியில் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அப்போது அம்மா தானே ஆட்டோ பிடித்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்போது யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் இப்போது அம்மா யாரோ ஒருவரின் பிடியில் இருந்தார். நான் கதவுக்கு வெளியே. தெருவில் சில பெண்கள் தண்ணீர் எடுக்க சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் என்னை பார்த்தார்கள், அடையாளம் கண்டார்கள். ஒருவர் மெதுவாக அடுத்தவரின் காதில் சொன்னார், அட, இவள் தான் வீட்டில் இருந்து விரட்டப்பட்ட அந்த பெண் அல்லவா? அதற்கு அடுத்தவர் வருத்தத்துடன் தலையாட்டி விட்டு இருவரும் முன்னே சென்றனர். நான் என் சாலால் முகத்தை மூடிக்கொண்டேன். ஆனால் அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. அதே நேரத்தில் ஒரு பிச்சைக்கார பெண் அங்கு கடந்து சென்றாள். அவள் என்னை பார்த்தாள், நின்று விட்டாள். மகளே, எல்லாம் சரியா? ஏன் இப்படி வாசலுக்கு வெளியே உட்கார்ந்திருக்கிறாய்? நான் எதுவும் சொல்லவில்லை. அதனால் அவள் தன் பையில் இருந்து ஒரு உணவு பொட்டலத்தை எடுத்து என் கையில் வைத்தாள். இதை எடுத்துக்கொள் மகளே, சாப்பிடு. மேலே இருப்பவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். என் கண்களில் ஈரம் நிறைந்தது. ஆனால் நான் தலையை குனிந்து கொண்டேன். அதன் பிறகு அவள் சென்று விட்டாள். அந்த பெண்ணுக்கு முன்னால் நான் என்னை மிகவும் சிறியவளாக உணர்ந்தேன். அம்மாவின் மௌனமும் ஒரு அந்நிய பிச்சைக்காரியின் அனுதாபமும் இந்த உலகத்தின் ஒரு விசித்திரமான சூழ்நிலையாக தோன்றியது. இதற்கிடையில் ஜன்னல் மீண்டும் ஒரு முறை திறந்தது. அம்மாவின் பார்வை இந்த முறை தரையில் இருந்தது. அவள் திரைக்கு பின்னால் இருந்து ஒளிந்து ஒளிந்து என் இருப்பை பார்த்து கொண்டிருந்தார். நான் தைரியம் கொண்டு சொன்னேன், அம்மா, நான் பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவள் மௌனமாக இருந்தாள். என் வார்த்தைகள் சுவரில் மோதி திரும்பி வந்தன. நேரம் தரையில் புதைந்தது போல இருந்தது. இப்போது வீட்டு கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை. நான் என் பையை மடியில் வைத்தேன். அதில் என் கனவு இணைந்திருந்த சில புத்தகங்கள் இருந்தன. இப்போது அந்த புத்தகங்களும் பயனற்றதாக தோன்றின. நான் என் பையை திறந்து ஒரு நோட்டு புத்தகத்தை வெளியே எடுத்தேன். அதில் என் தந்தையின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு முறை நான் ஃப்ரேம் பண்ணி வைக்க வேண்டும் என்று அடம் பிடித்தது. நான் புகைப்படத்தை பார்த்து மெதுவாக சொன்னேன், அப்பா, இன்று நீங்கள் இருந்திருந்தால் எனக்கு இப்படி நடந்திருக்காது. திடீரென்று கதவு பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. நான் துள்ளினேன். ஒருவேளை அம்மா வருகிறாரோ என்று என் இதயம் சொன்னது. ஆனால் அது உள்ளே இருந்து ஏதோ ஒரு பாத்திரம் விழும் சத்தம் மட்டுமே. அதன் பிறகு நான் என் சாலை சரி செய்தேன். பையை தூக்கி கொண்டு தெருவின் முனையை நோக்கி நடந்தேன். எங்கே போவது, எங்கே போகக்கூடாது என்று எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. அம்மா மௌனமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் இனி மௌனமாக இருக்க மாட்டேன். நான் உயிரோடு இருந்தேன். உயிரோடு இருப்பவன் போராடுவான். இரவு மெதுவாக இருண்டு கொண்டே வந்தது. வீட்டின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. எல்லாம் முடிந்து விட்டது போல. நகரின் தெருக்கள் வெறிச்சோடி போயிருந்தன. என்னிடம் இருப்பிடமோ வழியோ இலக்கோ இல்லை. கால்கள் தானாக நடந்து கொண்டிருந்தன. மார்பில் ஒரு சுமை இருந்தது. வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஒரு சுமை. உள்ளுக்குள்ளேயே அடைபட்டு இருக்கும் ஒரு சுமை. வீட்டின் கதவு எனக்கு மூடப்பட்டிருந்தது. அம்மாவின் மௌனம் என் இதயத்தில் ஒரு வெறிச்சோடிய வீட்டை போல ஒலித்து கொண்டிருந்தது. நான் தெருவின் முனைக்கு வந்தபோது திடீரென்று சில நாய்கள் குறைக்க ஆரம்பித்தன. அதனால் பயத்தில் சுவருடன் ஒட்டி கொண்டேன். அப்போது ஒரு மோட்டார் சைக்கிள் வேகமாக என்னை கடந்து சென்றது. அதில் 2 இளைஞர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களின் கண்கள் என் இருப்பை கிழிப்பது போல இருந்தது. ஒருவன் சத்தமாக கத்தினான், அடே, இந்த நேரத்தில் எங்கே போகிறாய் மேடம்? வீட்டிலிருந்து விரட்டப்பட்டாயா என்ன? அதற்கு மற்றவன் பலமாக சிரித்தான். பிறகு பைக் முன்னால் சென்றது. நான் என் சாலை இன்னும் இறுக்கமாக சுற்றி கொண்டேன்.
அந்த சாலால் என்னை நான் மறைத்துக் கொள்ள விரும்பினேன் போல. என்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினேன். இதய துடிப்பு மிகவும் வேகமாக இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு நிழல் என்னை தொடர்வது போல இருந்தது. நான் 2-3 தெருக்களை கடந்தேன். ஆனால் நகரம் என்று அந்நியமாக தோன்றியது. முற்றிலும் அந்நியமாக. ஒவ்வொரு திருப்பமும் ஒவ்வொரு சாலையும் அறியாததாக இருந்தது. அப்பா இருந்த காலத்தில் பண்டிகைகளுக்கு எங்களை அழைத்த சித்தப்பா வீட்டிற்கு போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் உடனே அந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. அப்பா இறந்த பிறகு ஒரு முறை அம்மா அவர்கள் வீட்டிற்கு சென்றார். அப்போது வாசலில் இருந்தே திருப்பி அனுப்பப்பட்டார். இனி அங்கே நடக்காது, நாங்கள் எல்லோரையும் தாங்க முடியாது. அந்த வார்த்தைகள் இன்னும் காதுகளில் ஒலிக்கின்றன. நான் சித்தி வீட்டிற்கு போகும் எண்ணத்தை அங்கேயே விட்டுவிட்டேன். இப்போது ஒரே ஒரு இடம்தான் மனதில் வந்தது. தெருவின் முனையில் நின்று நான் என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தேன். அல்லது ஒருவேளை பொய் சொல்லிக் கொண்டிருந்தேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று மெதுவாக இருந்து கொண்டிருந்தது. அப்பாவிடம் இருந்த அந்த விஷயம் சென்ற பிறகும் உயிரோடு இருந்த ஒன்று. இப்போது அதுவும் இறந்து விட்டது. இப்போது என்னிடம் எதுவும் மிச்சம் இல்லை. வீடும் இல்லை, அம்மாவும் இல்லை, கூரையும் இல்லை, நம்பிக்கையான ஒரு வார்த்தை கூட இல்லை. என்னால் சுவாசிக்க முடிகிறதா இல்லையா என்று கூட கேட்காமல் உலகம் என்னை ஏதோ ஒரு மூலையில் தள்ளிவிட்டது போல உணர்ந்தேன். மேலும் உங்களுக்கு தெரியுமா, யாரும் இல்லாத போதுதான் இதயம் மிக வேகமாக அழும். அதன் குரல் கேட்காது, ஆனால் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். இப்போது என்னிடம் இருந்த ஒரே இடம் இப்போதும் என்னுடையதாக இருந்தது. அது அப்பாவின் அஸ்திகள் கரைக்கப்பட்ட அந்த கடற்கரை. அங்குதான் நான் அவரை கடைசியாக தொட்டு அழுதேன். அங்குதான் என் கண்ணீரை யாரோ புரிந்து கொண்டார்கள். அங்கு இப்போதும் காற்றில் அவரது ஆசீர்வாதம் மிதக்கும். நான் அமைதியாக நடக்க ஆரம்பித்தேன். காலில் செருப்பு இல்லை, பாதை முட்களால் நிறைந்தது. ஆனால் மார்பில் இருந்த வலிக்கு முன்னால் எல்லாம் மிகவும் மங்கலாக தோன்றியது. அந்த கடற்கரையை அடைய கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆனது. இரவு ஆழமாகி கொண்டே இருந்தது. வானம் முற்றிலும் கருப்பாக இருந்தது. யாரோ மையை கொண்டு என் பகுதிக்கான ஒளியை பிடுங்கி கொண்டது போல. நான் போய் படிக்கட்டிகளில் உட்கார்ந்தேன். அப்பாவுக்கு விடை கொடுத்த அதே இடத்தில். அங்கிருந்த நீரின் அலைகள் அமைதியாக இருந்தன. காற்றும் நின்று போனது போல இருந்தது. நான் என் பையை திறந்தேன். தந்தையின் புகைப்படத்தை வெளியே எடுத்தேன். ஈரமாக கொஞ்சம் கிழிந்திருந்தது. ஆனால் இப்போதும் அதில் அப்பாவின் புன்னகை இருந்தது. அந்த புன்னகையை பார்த்து நான் உலகையே வெல்லும் கனவு கண்டதுண்டு. இப்போது அந்த படம் என் மடியில் கிடந்தது. நான் ஒரு தோற்று போன பெண். தன்னை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. நான் அந்த படத்தை என் மார்போடு அணைத்து கொண்டு விக்கி விக்கி அழ ஆரம்பித்தேன். இது போலியான அழுகை இல்லை, இது சத்தமும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு மூச்சுடன் இரத்தத்தில் கலக்கும் ஒரு தவிப்பு. அப்பா, பாருங்கள், நீங்கள் போன பிறகு எல்லாம் மாறிவிட்டது. அம்மா இப்போது அம்மாவாக இல்லை. நான் ஒரு சுமை போல என்னை பார்ப்பது கூட இல்லை. நான் அவளிடம் என்னதான் கேட்டேன்? சிறிதளவு பாசம், கொஞ்சமாக இடம். அப்பா, நான் உண்மையிலேயே அவ்வளவு மோசமானவளா? என் அம்மாவும் என்னை தள்ளி வைத்து விட்டாள். அப்போது யாராவது வந்து என்னை கட்டி அணைத்து, நான் இருக்கிறேன், நீ அழாதே என்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. கடல் அலை அடித்துக் கொண்டிருந்தது, அமைதியாக, சோகமாக. அது கூட என் வலியை உணர்வது போல. நான் கண்களை மூடி முழு பலத்துடன் கத்தினேன். அப்பா! என் அலறல் அந்த நேரத்தில் கடற்கரை நீரில் எதிரொலித்தது. ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. வெறும் நிசப்தம் மட்டுமே சூழ்ந்திருந்தது. என் குழந்தை பருவம் புதைந்திருந்த ஒரு மௌனம். என் கண்ணீர் நிற்கவில்லை. இத்தனை வருடங்களின் உள்ளெளிச்சல், நான் ஒருபோதும் யாரிடமும் சொல்ல முடியாத அத்தனை விஷயங்களும் இன்று எல்லாம் உடைந்து வெளியேறின. அப்பா, நீங்கள் என்னை ஒருபோதும் அளவிடவில்லை. ஆனால் பாருங்கள், நான் இப்போது நிற்காமல் அழுது கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு பிறகு என்னை தாங்க யாரும் வரவில்லை. அம்மாவும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. நான் அவ்வளவு மோசமானவள் இல்லையே அப்பா. அப்படி இருக்க அம்மா ஏன் என்னை இவ்வளவு அந்நியமாக்கி விட்டாள்? நான் தண்ணீரின் விளிம்பிற்கு சென்று முழங்காலிட்டு உட்கார்ந்து என் உள்ளங்கையில் தண்ணீரை நிரப்பி எடுத்தேன். யாரோ என்னை தொடும் உணர்வு நிலைக்கு கொண்டு வர முயற்சிப்பது போல அதே நீரை என் முகத்தில் அடித்தேன். நான் தோற்க மாட்டேன், நான் உங்கள் மகள். ஆனால் அப்பா, இப்போது நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். கொஞ்ச நேரத்திற்கு நீங்கள் வந்துவிடக் கூடாதா? ஒரே ஒரு முறை கட்டி அணைத்து எல்லாம் சரியாகிவிடும் என்று மட்டும் என்னிடம் சொல்லிவிடுங்கள். அப்போது கடற்கரையின் பக்கத்தில் இருந்து யாரோ வருவது தெரிந்தது. ஒரு வயதான தாத்தா.
ஒரு குச்சியுடன். அவர் என் நிலையை பார்த்தார், என்னை பார்த்தார். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. அவர் கண்களில் கேள்வி இல்லை, ஒரு நிம்மதி இருந்தது. அவர் அருகில் வந்து மெதுவாக பேசினார். போதும் அழுதது மகளே. நான் தலையை குனிந்தேன். ஏனென்றால் இப்போது எந்த பதிலும் இல்லை. அவர் தன் பையில் இருந்து ஒரு பழைய தடிமனான துண்டை எடுத்து என் பக்கம் நீட்டினார். எடுத்துக்கொள் மகளே, கண்ணீரை துடைத்துக்கொள். இனி மேலும் சிந்தாதே. கடற்கரை ஏற்கனவே நிறைய அடித்து சென்று விட்டது. அவரது இந்த ஒரு வார்த்தை என் இதயத்தில் இறங்கியது. நான் மெதுவாக அந்த துண்டை அவரிடமிருந்து வாங்கி கொண்டேன். முதல் முறையாக யாருக்கும் முன்னால் என்னை முற்றிலும் உடைந்து போக அனுமதித்தேன். பயம் இல்லாமல், மறைக்காமல். நான் கடற்கரையின் குளிர்ந்த நீரில் தலையை சாய்ந்து விம்மி அழுது கொண்டே இருந்தேன். கரையில் அமர்ந்து என் தந்தையின் புகைப்படத்தை மார்போடு அணைத்து அழுது கொண்டே இருந்தேன். இரவு மேலும் ஆழமாக ஆரம்பித்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் இருந்தன. ஆனால் என் கண்களில் புகை மட்டுமே சூழ்ந்திருந்தது. அப்பா, நீங்கள் இல்லை என்றால் நான் ஒருவேளை இவ்வளவு நேரம் வேறு எங்கோ இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் எப்போதும் என்னை காப்பாற்றினீர்கள். இப்போது நீங்கள் இல்லாத போது என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள தெரியவில்லை. அப்பா, நான் எவ்வளவு தனிமையாக இருக்கிறேன் என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்தீர்களா? நான் என் தந்தையின் புகைப்படத்தை மெதுவாக முத்தமிட்டேன். அவரது நெற்றியில், கன்னங்களில் பல வருடங்களாக நான் அவரை கட்டி அணைக்க ஏங்கி கிடந்தது போல. நீங்கள் மௌனமாக இருந்தே எனக்கு மேலும் தைரியம் கொடுப்பீர்கள். சில சமயம் என் தட்டில் அதிக சாப்பாட்டை வைப்பீர்கள். சில சமயம் என் நோட்டு புத்தகத்தை பள்ளி பையில் ரகசியமாக வைப்பீர்கள். சில சமயம் இரவு என் புத்தகங்களுக்கு இடையில் நீ என் சிங்கம், நீ என் உயிர் என்று ஒரு சிறிய குறிப்பை மறைத்து வைப்பீர்கள். ஆனால் இப்போது அந்த குறிப்புகள் வருவதில்லை அப்பா. இரவு இப்போது குளிர்ந்து கொண்டே இருந்தது. காற்றில் ஈரம் கலந்திருந்தது. கடலும் என்னை போல அழுது கொண்டிருப்பது போல. நான் என்னை மேலும் இறுக்கமாக சுற்றி கொண்டேன். ஆனால் உள்ளுக்குள் இருந்த குளிர் இப்போது எலும்புகளுக்குள் இறங்கிவிட்டது போல இருந்தது. அப்பா, உங்களுக்கு தெரியுமா, நான் அழும்போது என் முகத்தை தலையணைக்குள் மறைத்துக் கொள்வேன். அதனால் நீங்கள் கேட்கக்கூடாது என்று. ஏனென்றால் நீங்கள் கேட்டுவிட்டால் நீங்களும் அழுது விடுவீர்கள். உங்கள் அழுகையை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. நான் கடற்கரையில் படுத்துக்கொண்டேன். கால்களின் மண் ஒட்டி இருந்தது. தலைமுடியில் தூசி, முகத்தில் கண்ணீரின் அடுக்குகள். ஆனால் அந்த நேரத்தில் மிகவும் அழுக்காக இருந்தது என் மனம்தான். அது வெறுமையாகவும் உடைந்ததாகவும் மட்டுமே இருந்தது. பிறகு கண்ணீர் கண்களில் இருந்து வலியும் போது எப்போது தூக்கத்தில் சென்றேன் என்று தெரியவில்லை. என் உடல் சோர்ந்து போயிருந்தது. இதயமும் உடைந்ததாக உணர்ந்தேன். ஆனால் தூக்கம் முதல் முறையாக அந்த இரவில் எனக்கு கொஞ்சமாவது நிவாரணம் கொடுத்தது. மேலும் விடியும் நேரத்தில் நான் எழுந்து உட்கார்ந்தேன். இப்போது நான் இருளிடம் இன்னும் கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இந்த இருளில்தான் நான் என்னுடன் என்னையே சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணீர் நிற்கவே இல்லை. பல வருடங்களாக மூடப்பட்ட அணை இப்போது உடைந்தது போல. இரவை விட சற்று வித்தியாசமான ஒரு லேசான அமைதி. கொஞ்சம் மென்மையாக, கொஞ்சம் நிம்மதியாக. நான் அதிர்ச்சியுடன் எழுந்தேன். சூரியனின் மெல்லிய கதிர்கள் என் கன்னத்தில் விழுந்தன. எதிரில் அதே கடற்கரை. அங்கு ஒரு தட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதில் இட்லியும் சட்டினியும் இருந்தன. யாரோ என் பசியை பார்த்திருக்கிறார்கள் என்று நான் உணர்ந்தேன். நான் என் கைகளை கழுவி தட்டின் அருகில் உட்கார்ந்தேன். இட்லியை பார்த்தபோது என் கண்கள் மீண்டும் நிரம்பின. ஏனென்றால் நீங்கள் பசியுடன் இருக்கும்போது யாராவது சொல்லாமல் உணவை வைத்திருந்தால் அதில் உப்பும் மசாலாவும் மட்டும் இருக்காது, அதில் பாசம் கலந்திருக்கும். நான் முதல் கவளத்தை வாயில் வைத்தேன். கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அப்பா, இதை நீங்கள் அனுப்பினீர்களா? அல்லது உங்களைப் போலவே யாரோ கேட்காமலேயே என் பசியை புரிந்து கொண்டார்களா? நான் மெதுவாக சாப்பிட்டேன். ஒவ்வொரு கவலத்துடனும் ஏதோ ஒரு பழைய காயத்தை விழுங்குவது போல. ஆனாலும் உள்ளே இன்னும் நிறைய உடைந்திருந்தது. ஆனால் ஒரு விஷயம் புரிந்தது. சரி, இந்த உலகில் யாரோ ஒருவர் இருக்கிறார். அவர் கேட்காமலேயே ஒருவன் பசியுடன் இருக்கிறானா அல்லது உடைந்து போயிருக்கிறானா என்று பார்க்கிறார். இரவு எப்படி கடந்து போனது என்று தெரியவில்லை. நான் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். அப்பாவுக்குரிய இடம் இருந்த அதே தரையில். அங்கேயே பின்னால் அந்த ஆலமரம் இருந்தது. இப்போது கொஞ்சம் சாய்ந்திருந்தது. அதன் அடியில் ஒரு உடைந்த மேடை இருந்தது. கோயிலின் கதவும் இப்போதும் மங்கலாகிவிட்டது. எல்லாம் வெறிச்சோடி போயிருந்தது. நானும் அப்படித்தான். நான் என் தந்தையின் புகைப்படத்தை மார்போடு அணைத்து உட்கார்ந்திருந்தேன். என்னிடம் ஒரு துளி கண்ணீர் கூட மிச்சமில்லை. ஆனாலும் அழுது கொண்டே இருந்தேன். சில சமயம் அப்பாவை கூப்பிட்டேன். சில சமயம் என்னிடம் நானே கேள்வி கேட்டேன். சில சமயம் சும்மா வானத்தை பார்த்தேன்.
காற்றில் அவரது அதே வாசனை இருந்தது. லேசான மண்ணின் வாசனை, சில பழைய நினைவுகளின் வாசனை மற்றும் மிகவும் தனிமையின் வாசனை. சில சமயம் யாரோ தூரத்தில் இருந்து என்னை பார்ப்பது போல இருந்தது. ஆனால் நான் திரும்பி பார்த்தால் மௌனம் மட்டுமே இருக்கும். அந்த தரை இப்போது என் மிகப்பெரிய துணையாகி இருந்தது. நான் வெளியே வந்த வீட்டில் எனக்கு இடமில்லை. இந்த தரையில் ஒருவேளை அப்பாவின் நினைவுகள் இருந்தன. ஆனால் அதுவே போதுமானதாக இருந்தது. காலையின் லேசான கதிர்கள் வந்தபோது என் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டன போல. ஆனால் ஒரு அந்நியனின் குரல் கேட்டது. நான் திடுக்கிட்டேன். மகளே, இரவு முழுவதும் எங்கேயே உட்கார்ந்திருந்தாயா நீ? நான் தலையை உயர்த்தினேன். ஒரு வயதான மனிதர் நின்றிருந்தார். தாடியில் நரை, கையில் ஒரு குச்சி, கண்களில் பாசம். நான் ஆம் என்று தலையசைத்தேன். எதுவும் பேசும் சக்தி இல்லை. அவர் மெதுவாக ஆலமரத்தின் வேருக்கு அருகில் மேடையின் மண்ணை தட்டிவிட்டு உட்கார்ந்தார். எதுவும் சாப்பிடவில்லையா நீ? நான் அவரை பார்த்தேன். திடீரென்று என் பார்வை அருகில் வைக்கப்பட்டிருந்த தட்டின் மீது சென்றது. அதில் இருந்த உணவை நான் சாப்பிட்டிருந்தேன். என் இதயம் படபடத்தது. நான் இதை நீங்கள் வைத்தீர்களா என்று கேட்டேன். அவர் மறுத்துவிட்டார். இல்லை மகளே, நான் இப்போது அருகில் உள்ள கோயிலிலிருந்து திரும்புகிறேன். நான் எதுவும் வைக்கவில்லை. நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படியானால் யார்? ஆனால் அது புதியதாக இருந்தது. மேலும் நான் சாப்பிட்டும் விட்டேன். நான் அவரிடம் சொன்னபோது அந்த வயதானவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு உன் பசியை புரிந்து கொண்ட யாரோ ஒருவர் அனுப்பியிருப்பார் என்றார். நான் சுற்றிலும் பார்த்தேன். எல்லா இடங்களிலும் அதே மௌனம் இருந்தது. ஆனால் யாரோ அருகில் இருப்பது போல, என்னை பார்த்து கொண்டிருப்பது போல, என் நிலையை அறிந்து கொண்டிருப்பது போல. ஆனால் வெளிப்படையாக வர மறுப்பது போல எனக்கு உண்மையிலேயே தோன்றியது. நீங்கள் வைக்கவில்லை என்று உறுதியாக சொல்கிறீர்களா என்று மீண்டும் கேட்டேன். அவர் சிரித்தார். மகளே, வயது அதிகமாகி இருந்தாலும் ஞாபகம் போகவில்லை. நான் உண்மையே சொல்கிறேன். நான் எதுவும் வைக்கவில்லை. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டேன். பிறகு மெதுவாக அந்த தட்டை பார்த்தேன். அதில் இப்போது உஷ்ணம் இருந்தது. யாரோ சொந்த கைகளால் சமைத்தது போல. பிறகு ஒரு யோசனை வந்தது. அப்பா யாரையாவது அனுப்பியிருப்பாரா? அம்மா இல்லை. அவள் எனக்காக வீட்டின் கதவை கூட திறக்கவில்லை. அப்படியானால் யார்? நான் எழுந்து மேடையின் மறுபக்கம் சென்றேன். சுற்றிலும் பார்த்தேன். எங்கும் யாரும் இல்லை. ஆனால் யாரோ இருக்கிறார்கள் என்று என் இதயம் சொல்லியது. இனி நான் தூங்க மாட்டேன் என்று நானே சொல்லிக் கொண்டேன். நான் யார் என்று பார்ப்பேன். யார் என் பசியை அறிவது, என் கண்ணீரை காண்பது? ஆனால் முன்னால் வராதது யார்? இப்போது என் கண்களில் கண்ணீர் இல்லை. இப்போது அங்கே கேள்வி மட்டுமே இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் தேவைப்பட்டது. நான் இன்று இரவு தூங்க மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தேன். ஆனால் தூக்கம் ஒரு விசித்திரமான விஷயம். இதயம் மிகவும் குழப்பத்தில் இருக்கும்போது கண்கள் தங்களை தாங்களே மூடிக்கொள்ள ஆரம்பிக்கும். நான் ஆலமரத்தின் அடியில் மேடையில் கால்களை மடக்கி கொண்டு அமர்ந்திருந்தேன். என் மடியில் என் தந்தையின் புகைப்படம் இருந்தது. இதயத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள். அவர் யாராக இருக்க முடியும்? நான் தூங்கிய பிறகு இங்கே வருவது யார்? உலகம் என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டாலும் என் பசி தாகத்தை கவனித்துக் கொள்பவர் யார்? அந்த இரவு முழுவதும் விழித்திருக்க நான் எண்ணினேன். ஆனால் காற்று குளிர்ச்சியாக இருந்தது. உடலும் மனமும் சோர்வடைந்து இருந்தது. சிறிது நேரம் என் சொந்த மூச்சின் சத்தத்தை மட்டுமே நான் கேட்டேன். பிறகு ஒரு கணம் யாரோ மிக அருகில் இருப்பது போல உணர்ந்தேன். ஆனால் என் பார்வையை திருப்பின போது அங்கு எதுவும் இல்லை. இல்லை, நான் தூங்கக்கூடாது என்று எனக்கு நானே முணுமுணுத்தேன். ஆனால் பயந்ததுதான் நடந்தது. தூக்கம் எப்போது என் மீது ஆதிக்கம் செலுத்தியது என்று தெரியவில்லை. அதிகாலையின் மெல்லிய வெளிச்சம் என் கண்களில் பட்டபோது நான் திடுக்கிட்டு எழுந்தேன். அந்த தட்டு மீண்டும் அங்கேயே வைக்கப்பட்டிருந்தது. 2 இட்லி, சாம்பார், தண்ணீர் மற்றும் இந்த முறை உணவு மட்டும் இல்லை. அதன் அருகில் ஒரு சிறிய சீட்டும் வைக்கப்பட்டிருந்தது. நடுங்கும் கைகளால் நான் அந்த காகிதத்தை எடுத்தேன். சுத்தமாக லேசாக நனைந்திருந்தது. யாருடைய விரல்களில் சிறிது ஈரம் இருந்தது போல. அதில் ஒரே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. மகளே, தைரியத்தை இழக்காதே. என் மார்பு சிறிது நேரம் கனத்தது. எனக்கு மகள் என்று சொல்ல ஒருவராவது இருக்கிறார் என்று என் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிறைந்தன. என் உடைந்த மனதை யாரோ ஒட்ட வைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் யார்? நான் எழுந்து நின்றேன். சுற்றிலும் பார்த்தேன். எல்லா இடங்களிலும் அதே மௌனம் சூழ்ந்திருந்தது. நான் உரத்த குரலில் கத்தினேன். நீங்கள் யார்?
முன்னால் வாருங்கள் ப்ளீஸ், முன்னால் வாருங்கள். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. அன்று நான் உணவை மௌனமாக சாப்பிட்டேன். மேலும் என் தந்தையின் படத்தை பிடித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தேன். இரண்டாவது நாளும் அப்படித்தான் கடந்தது. நானே என்னிடம், இன்று நான் தூங்கவே மாட்டேன், எப்படியாவது அந்த நபரை பிடித்து விடுவேன் என்று சொன்னேன். ஆனால் இரவு ஆழமாக ஆக அதே காற்று மீண்டும் என் இமைகளை வருடியது. கண்கள் கனமாகின. நான் என்னை பலமாக உலுக்கிக் கொண்டேன். இல்லை, இந்த முறை இல்லை. நானே அவர் யார் என்று பார்ப்பேன். ஆனால் மீண்டும் அதே காலை நான் விழித்த போது அதே உணவு, அதே தண்ணீர். மேலும் இந்த முறை சீட்டில் எழுதப்பட்டிருந்தது, நீ தனியாக இல்லை. நான் அந்த காகிதத்தை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். இதையும் மீண்டும் ஆயிரக்கணக்கான கேள்விகளால் நிரம்பியது. நீ யார்? ஏன் இதையெல்லாம் செய்கிறாய்? ஏன் நீ எங்கோ இங்கேயே அருகில் இருப்பது போல உணர்கிறேன். என் மூச்சில், என் தனிமையில், என் மௌனத்தில். பிறகு நானே என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டேன். ஒருவேளை யாராவது பிச்சைக்காரர் அல்லது அருகில் உள்ள கிராமத்தில் இருந்து வரும் நல்ல மனிதர் யாராவது இருக்கலாம். நான் இங்கே உட்கார்ந்து இருப்பதை கண்டிருப்பார். அவருக்கு இரக்கம் வந்திருக்கும். ஆனால் பிறகு என் மூளை சொன்னது, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு காலையில் எப்படி வருவார்? ஒவ்வொரு முறையும் நான் தூங்கிய பிறகு ஏன் வருகிறார்? அவர் ஏன் இந்த சீட்டுகளை விடுகிறார்? அதுவும் என்னை மகள் என்று அழைப்பது ஏன்? இந்த கேள்விகள் என்னை தூக்கத்தை விட விழித்திருக்க வைத்தன. இப்போது மூன்றாவது நாளும் அதே தொடர்ந்தது. என்னை நானே கயிறுகளால் கட்டியது போல கண்களை வலுக்கட்டாயமாக திறந்து வைத்தேன். ஆனால் அதே விசித்திரமான காற்று, அதே மௌனம் மற்றும் மனதின் சோர்வு இருந்தது. பிறகு அதே தூக்கம் வந்துவிட்டது. காலையில் எழுந்தபோது தட்டு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த முறை சீட்டில் எழுதப்பட்டிருந்தது, தந்தைகள் எப்போதும் கூடவே இருப்பார்கள், கண்ணுக்கு தெரிவதில்லை. இந்த முறை நான் விம்மி விம்மி அழுதேன். அப்பா, இது நீங்களா அல்லது நீங்கள் அனுப்பியவரா? சில சமயம் ஆலமரத்தின் இலைகளின் சலசலப்பில் அப்பாவின் குரல் இருப்பது போல உணர்ந்தேன். சில சமயம் யாரோ மிக அருகில் உட்கார்ந்திருப்பது போல. ஆனால் தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் போல சுற்றிலும் பார்த்தேன். ஆனால் எங்கும் எதுவும் இல்லை. ஆனால் இப்போது யாரோ ஒரு நிழல் என்னை பார்த்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. நான் அந்த படத்தை தொட்டு, நீங்கள் என்றால் ஒரு முறை மட்டும் முன்னால் வந்து விடுங்கள், ஒரு முறை மட்டும் என்றேன். பதில் மீண்டும் அதே மௌனம். இப்போது நான் சோர்வடைந்து விட்டேன். அவர் யார்? ஏன் வருகிறார்? ஏன் இரவில் மட்டும் என்று எனக்கு புரியவே இல்லை. ஏன் என்னை பார்க்கிறார், பிறகு சென்று விடுகிறார்? இப்போது 4வது நாள். நான் தூங்கவே மாட்டேன். இன்று என்ன நடந்தாலும் அவர் யார் என்று பார்ப்பேன். தூக்கம் வராமல் இருக்க நான் தண்ணீரையும் குறைவாகவே குடித்தேன். ஆலமரத்தின் அடியில் உட்கார்வதற்கு பதிலாக நான் மரத்தின் பின்புறம் ஒளிந்து கொண்டேன். அங்கிருந்து கடற்கரையும் தெளிவாக தெரிந்தது. என்னை தூரத்தில் இருந்து யாரும் பார்க்காமல் இருக்க என் சாலையும் போர்த்தி கொண்டேன். இரவு இப்போது மெதுவாக ஆழமாகி கொண்டே வந்தது. குளிர்ந்த காற்று வீச ஆரம்பித்தது. இலைகளின் சலசலப்பு மற்றும் வானத்தில் மேகங்களின் லேசான சத்தங்கள். நான் குளிரிலும் அசையவில்லை. இன்று தூங்கக்கூடாது. இன்று அந்த நிழலை பிடிக்க வேண்டும். ஆனால் இரவு மற்றும் மௌனம் அதிகரிக்க என் மனம் மேலும் குழப்பமடைந்தது. இவர் உண்மையில் ஒரு மனிதரா அல்லது என் பிரம்மையா? என் அப்பா என் மீது அக்கறை கொள்ளும் ஆவியா? அல்லது என்னை அறிந்த, என் இதயத்தின் நிலையை புரிந்து கொண்ட யாராவது ஒருவரா? ஒவ்வொரு கேள்வியும் இப்போது என்னை கிழித்தது. ஒரு மனிதன் என்றால் ஏன் முன்னால் வரவில்லை? ஒரு ஆவி என்றால் எனக்கு ஏன் பயம் வரவில்லை? நான் என் 2 கைகளையும் இறுக்கினேன். கடிகாரத்தில் 2:30 மணி ஆகிவிட்டது. இப்போது அவர் வந்திருக்க வேண்டும். நான் மெதுவாக எட்டி பார்த்தேன். என் இதய துடிப்பு அதிகரித்தது. தட்டு அங்கு வைக்கப்பட்டு விட்டது. அதே போல 2 இட்லி, கறி, தண்ணீர் மற்றும் சீட்டு. ஆனால் இந்த முறை அவர் வருவதை நான் பார்க்கவில்லை. அப்படியானால் யார் வந்தார்? எப்போது வந்தார்? எப்படி வந்தார்? நான் அங்கேயே தரையில் உட்கார்ந்தேன். இப்போது சோர்வு மட்டுமல்ல, இப்போது பயமும் இருந்தது. அல்லது குழப்பம், அல்லது யாரோ மிக அருகில் இருப்பது போல ஒரு உணர்வு. நான் அந்த சீட்டை எடுத்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ பலமானவள், ஏனென்றால் நீ உடைந்து போகவில்லை. இப்போது என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. மனதிற்குள் இனி வேண்டாம் என்று மட்டும் முடிவு செய்தேன். இப்போது இந்த ரகசியத்தை முடிக்க வேண்டும். இப்போது தூக்கம் வராது. இப்போது அவரை காண வேண்டும். எது நடந்தாலும் நாளைய இரவு கடைசி இரவாக இருக்கும். அல்லது அவர் முன்னால் வருவார்,
அல்லது நான் அவரை பிடித்து விடுவேன். என் இந்த 4 இரவுகள் ரகசியம், தனிமை மற்றும் நம்பிக்கைகளால் நிறைந்திருந்தன. இது என் வாழ்க்கையின் மிக ஆழமான விஷயங்களாக மாறிவிட்டன. ஆனால் இப்போது நான் உடைந்து போகவில்லை, மாறாக விழித்து கொண்டேன். மேலும் ஒரு நிழல் எங்கோ எனக்கு மிக அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது. இந்த முறை நான் தூங்க மாட்டேன் என்று உறுதியாக முடிவு செய்தேன். ஒவ்வொரு முறையும் போல நானே என்னிடம் தோற்று போவது, சோர்வடைந்து தூங்குவது. ஆனால் இன்று இல்லை. இன்றைய இரவு எனக்கு பதில் தேவைப்பட்டது. நான் அந்த மூலையில் எனக்கு தினமும் தட்டு கிடைக்கும் இடத்தில் என் தலையை வைத்தேன். கண்களை மூடினேன். மூச்சை மெதுவாக விட்டேன். தூக்கத்தில் இருப்பது போல படுத்திருந்தேன். ஆனால் என் இதய துடிப்பு நான் முழுமையாக விழித்திருக்கிறேன் என்பதை காட்டிக் கொடுத்தது. அந்த இரவு மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. காற்றில் ஒரு விசித்திரமான ஈரம், யாரோ அழுவது போல ஒரு வாசனை கலந்திருந்தது. என் காதுகள் கூர்மையாக இருந்தன. ஒவ்வொரு லேசான சத்தத்திற்கும் இதயம் துள்ளியது. பிறகு சிறிது நேரத்தில் யாரோ காலடி சத்தம் கேட்டது. மெதுவாக யாரோ என் பக்கம் வந்து கொண்டிருந்தார்கள். அவரது கால்களின் வேகம் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. யாரோ பயத்துடன் நடப்பது போல, ஆனால் கட்டாயத்தின் பேரில் நடப்பது போல. நான் கண்களை மூடியே வைத்திருந்தேன். மூச்சை நிறுத்தினேன். அவர் மிகவும் சொந்தமானவர் என்று மட்டும் உணர்ந்தேன். அவர் தட்டை தரையில் வைத்தார். பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலை வைத்தார். பிறகு யாரோ என் சாலின் பக்கம் கையை நீட்டினார்கள். இத்தனை வருடங்களில் அம்மா தவிர வேறு யாருடைய கையும் என் சால் வரை வந்ததில்லை. அவர் மெதுவாக நடுங்கும் குரலில், "நீ ஏன் தூங்கவில்லை மகளே?" என்றார். நான் உடனடியாக கண்களை திறந்தேன். ஒரு கணம் நேரம் நின்றது போல. அம்மா, இந்த வார்த்தை அப்போது என் உதடுகளில் இருந்து வந்ததா அல்லது என் ஆன்மாவில் இருந்து வந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. அவளும் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்கள் கலங்கின. அவள் பின்வாங்க ஆரம்பித்தாள். நான் எழுந்து உட்கார்ந்தேன். கண்கள் விரிந்தன. இதயம் பலமாக துடித்தது. அம்மா, அவள் என் பக்கம் பார்த்தாள். அழ ஆரம்பித்தாள். அவளது கண்ணீரில் பல வருடங்களின் வலி கலந்திருந்தது. "நீ விழித்திருந்தாயா?" என்று அவள் சொன்னாள். என் கண்களில் அவளையே தேடுவது போல. நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். என்ன சொல்வது, என்ன கேட்பது என்று தெரியவில்லை. "நான் மிகவும் மோசமான தாய் தன்வி" என்று அவள் சொன்னாள். என் காலடியில் உட்கார்ந்தாள். நான் உன்னை தடுக்க முடியவில்லை. ஒரு குரல் கூட எழுப்ப முடியவில்லை. நான் பயந்து விட்டேன். நான் மிகவும் பலவீனமானவள். ஆனால் நான் தாய். "மகளே, நான் உன்னை விட்டு எப்படி தூரமாக இருக்க முடியும்?" நான் பார்த்தேன். அவள் கண்கள் சோர்வடைந்திருந்தன. முகம் முன்பை விடவும் அடைந்திருந்தது. ஆனால் அந்த இரவு அவள் முகத்தில் வேறு ஏதோ இருந்தது. ஒரு உடைந்த மனிதனின் உண்மை. அவள் சொன்னால், "நான் இங்கே தினமும் வந்து கொண்டிருந்தேன். நீ தூங்கும் போது உன்னை பார்த்து கொண்டிருப்பேன். அருகில் அமர்ந்திருப்பேன். உன் முடியை தொடுவேன். பிறகு உனக்கு உணவு கொடுத்து விட்டு போவேன். எனக்கு சமாதானமே இருக்கவில்லை. என் குழந்தை வீட்டிற்கு வெளியே இருக்கிறாள். ஒவ்வொரு கணமும் நீ எனக்கு முன்னால் இருந்து சென்ற அந்த நொடி என்னை உள்ளுக்குள் அரித்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. உள்ளுக்குள் ஒரு பகுதி, ஏன் நீங்கள் தடுக்கவில்லை என்று கத்த விரும்பியது. ஆனால் இன்னொரு பகுதி அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. அம்மாவை நான் பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக பார்ப்பது போல. "நீ மிகவும் தைரியமானவள் மகளே. என்னிடம் இல்லாத சக்தி உன்னிடம் இருக்கிறது." நான் பயந்து கொண்டிருந்தேன். மௌனமாக இருந்தேன். உன்னிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும். "இந்த உறவை முறித்துக் கொள்ளுங்கள்" என்று நான் நடுங்கும் குரலில் சொன்னேன். "உங்களை தினமும் அடிக்கும், பயமுறுத்தும், என்னையும் தெருவில் விட்டு சென்ற அந்த மனிதருடன் நீங்கள் ஏன் வாழ்கிறீர்கள்? நீங்களா ஏன் அவரை விட்டு போகக்கூடாது?" அம்மா மௌனமாக இருந்தார். அவரது மௌனத்தில் பல விஷயங்கள் இருந்தன. பல நூற்றாண்டுகளின் கட்டாயம் போல, சூழ்நிலைகளால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் மௌனம் போல. அதை எந்த வார்த்தைகளாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவள், "நான் இனி பலவீனமாக இருக்க மாட்டேன் தன்வி. ஆனால் எனக்கு இப்போது சிறிது நேரம் தேவை. உனக்கும் தான்." அவள் என் கன்னத்தில் கையை வைத்தாள். "நீ போராடுகிறாய். அதற்காக நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன். நீ தனியாக இல்லை என்று உனக்கு நம்பிக்கை அளிப்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டிருந்தேன்." அந்த நொடியில் நான் அவளது கையை பிடித்தேன். "ஏன் நீங்கள் பேசவில்லை அம்மா? ஏன் என்னை கட்டி அணைக்கவில்லை?" நான் பயந்திருந்தேன். "மகளே, நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்று நான் நினைத்தேன். நீ என்னை வெறுப்பாய் என்று." "இல்லை அம்மா." நான் அவள் கண்களை பார்த்தேன். வெறுப்பு அன்பானவர்கள் மீதுதான் வரும். மேலும் அவர்கள் உடையும் போது உள்ளே ஏதோ ஒன்று இறந்து விடுகிறது. ஆனால் நீங்கள் என் தாய். நீங்கள் என்னுடன் இருந்தால் நான் மீண்டும் வாழ முடியும்.
நாங்கள் இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு அழுதோம். பல வருடங்களின் அத்தனை அன்பு, அத்தனை ஏக்கம், சிதறி கிடந்த அத்தனை தருணங்களும் அந்த ஒரு நொடியில் ஏதோ ஒரு புயலால் அடித்து வரப்பட்டது போல. இரவு அப்படியே இருந்தது, கடற்கரை அப்படியே இருந்தது. ஆனால் முதன்முறையாக அந்த குளிர்ந்த தரையில் ஏதோ ஒரு உறவின் வெப்பம் வந்தது போல உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தட்டு, இன்று அதே தட்டை நான் அம்மாவுடன் உட்கார்ந்து சாப்பிட்டேன். அந்த இட்லியிலும் உப்பிலும் கண்ணீரிலும் தாய்மகள் உறவு கலந்திருந்தது. நான் எதுவும் சொல்லவில்லை, அவளும் பேசவில்லை. நாங்கள் இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தோம். இனிமேல் இணைய தொடங்கவிருந்த இரண்டு உடைந்த பெண்கள் போல. நான் மெதுவாக, அம்மா, இங்கிருந்து போகலாம், இப்போதே, யாருக்கும் சொல்லாமல் என்றேன். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவள் கண்கள் பயத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடையில் ஊசலாடின. பிறகு என் நெற்றியில் கை வைத்து மெதுவாக சொன்னாள், என் இந்த கணவருக்கு போதை பழக்கம் இருக்கிறது. அதனால் இப்போதே கிளம்பினால் தப்பிக்கலாம். ஆனால் என்னால் 2 ஜோடி உடைகளும் கொஞ்சம் பணமும் மட்டுமே எடுக்க முடியும். நீங்கள் மட்டும் வாருங்கள் அம்மா, மற்றதெல்லாம் நாம் இருவரும் சேர்ந்து பார்த்து கொள்ளலாம் என்றேன். நாங்கள் இருவரும் அந்த இரவின் இருளில் திருடர்கள் போல வீட்டிற்குள் நுழைந்து தேவையானதை எடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினோம். அம்மா மெதுவாக அறையிலிருந்து ஒரு பழைய பையை எடுத்து அதில் சில உடைகளையும் பணத்தையும் வைத்தார். ஒவ்வொரு அறையையும் அவள் விடைபெறுவது போல பார்த்தாள். நான் அவள் கையை பிடித்துக் கொண்டு நின்றேன். வேறு எதையும் நினைக்கவில்லை. நாங்கள் சாலையில் இறங்கினோம். நடந்தே, எந்த இலக்கையும் நோக்கி அல்ல, அந்த நரகத்திலிருந்து விலகி செல்ல மட்டுமே. இரவு முழுவதும் என் அருகில் உட்கார்ந்து இருந்த அம்மாவின் உள்ளங்கையை நான் பிடித்து கொண்டிருந்தேன். அந்த இரவு நாங்கள் இருவரும் அம்மா மகள் நிறைய பகிர்ந்து கொண்டோம். கண்ணீரை மட்டுமல்ல, பல வருடங்களாக அடக்கப்பட்டிருந்த வலிகள், ஏக்கம் இப்போது வரை எங்களுக்குள் வார்த்தைகளுக்கு பதிலாக மௌனத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருந்தது. நான் அம்மாவை பார்த்தேன். அவள் சோர்வாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு நிம்மதி இருந்தது. பல காலத்திற்கு பிறகு அவள் தன்னை லேசாக உணர்ந்தது போல நான் அவளது நெற்றியை முத்தமிட்டு மெதுவாக சொன்னேன், அம்மா, இப்போது நாம் வேறு எங்காவது போவோம். பயம் இல்லாத, கட்டாயம் இல்லாத ஒரு இடத்திற்கு. ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குவோம். அம்மா மெதுவாக தலையசைத்தார். அவரும் இப்போது தயாராகி விட்டார் போல. அந்த அதிகாலையில் நாங்கள் இருவரும் எங்கள் பழைய உடைகள், உடைந்த நினைவுகள் மற்றும் கனமான மூச்சுகளுடன் அந்த வெறிச்சோடிய இடத்தை விட்டு வெளியேறினோம். எனக்கு பள்ளி நாட்களில் கேள்விப்பட்ட ஒரு சமூக சேவை அமைப்பு நினைவுக்கு வந்தது. அங்கு தனியாக இருக்கும் பெண்களுக்கு ஆதரவு, உதவி, வேலை மற்றும் தங்குவதற்கு இடம் கொடுக்கப்படுகிறது. அதனால் நான் அம்மாவிடம் பேசி அங்கேயே செல்ல முடிவு செய்தேன். கிராமத்திற்கு அருகில் ஒரு சிறிய பேருந்து நிலையம் இருந்தது. நாங்கள் இருவரும் அங்கிருந்து நகரத்தை நோக்கி செல்லும் முதல் பேருந்தை பிடித்தோம். பயணம் முழுவதும் அம்மாவின் கண்கள் வெளியே பார்த்து கொண்டிருந்தன. நான் அவள் தோளில் சாய்ந்து, இந்த பயணம் எங்கள் விதியையும் மாற்றும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். அந்த என்ஜிஓவை அடைந்த போது மாலையாகிவிட்டது. ஒரு வெளிர் நிற கட்டிடம். அதன் வெளியே ஒரு பலகை வைக்கப்பட்டிருந்தது. பெண்களுக்கான வாழ்வாதார அடைக்கலம். கேட்டில் அமர்ந்திருந்த பெண் காவலர் எங்களை பார்த்து, எங்கிருந்து வருகிறீர்கள் மகளே என்று கேட்டார். நான் மெதுவாக பதில் சொன்னேன், தூரத்தில் இருந்து வந்திருக்கிறோம், மிக தூரத்தில் இருந்து. அந்த காவலரின் கண்களில் ஒரு விசித்திரமான புரிதல் இருந்தது. ஒருவேளை அவளும் அதை போல வாழ்ந்திருக்கலாம். அவள் எங்களை உள்ளே அழைத்து சென்றாள். உள்ளே சூழ்நிலை மிகவும் அமைதியாக இருந்தது. சில பெண்கள் முற்றத்தில் உட்கார்ந்து தையல் வேலை செய்து கொண்டிருந்தனர். சிலர் படித்துக் கொண்டிருந்தனர். சிலர் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தனர். அங்கிருந்த சகுந்தலா சகோதரி சுமார் 50 வயது இருக்கும். எங்களை பார்த்து சிரித்து, பயப்பட வேண்டாம், நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இங்கு யாரும் உங்களை இழிவுபடுத்த மாட்டார்கள். வாருங்கள், முதலில் ஏதாவது சாப்பிடுங்கள் என்றார். அம்மாவின் கண்கள் நிரம்பின. நாங்கள் அங்கு நுழைந்த உடனேயே இப்படிப்பட்ட மரியாதையும் பாசமும் கிடைக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அது ஒரு கனவு போல இருந்தது. அவர்கள் எங்களிடம் எல்லாவற்றையும் கேட்டார்கள். அம்மா மௌனமாக இருந்தார். ஆனால் நான் எல்லாவற்றையும் சொன்னேன். எதையும் மறைக்கவில்லை. சகுந்தலா சகோதரி எங்கள் கையை பிடித்து, இனி நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள். இப்போது உங்கள் இருவருக்கும் எந்த பயமும் இருக்கக்கூடாது என்றார். அப்போதுதான் முதல் முறையாக யாரோ உண்மையான பாசத்துடன் சந்தித்தது போல உணர்ந்தேன். எந்த நோக்கமும் இல்லாமல் சிறிது நேரம் கழித்து நாங்கள் இருவரும் ஒரு சிறிய அறைக்குள் சென்று உட்கார்ந்தோம். அங்கு 2 கட்டில்கள், ஒரு அலமாரி மற்றும் ஜன்னலில் இருந்து வரும் வெளிச்சம் இருந்தது.
சாதாரணமான ஆனால் நிம்மதியான அறை. நான் அம்மாவின் செருப்பை கழற்றினேன். அவள் கால்களை கழுவி, இனி நான் உங்களுக்கு நிம்மதி தருவேன் அம்மா, நீங்கள் இரவுகளில் எனக்கு கொடுத்து வந்தது போல என்றேன். நாங்கள் சாப்பிட்டோம். அந்த என்ஜிஓவின் சூழலுடன் ஒன்ற ஆரம்பித்தோம். அடுத்த நாளிலிருந்து நான் அந்த என்ஜிஓவில் தையல் வேலை கற்க ஆரம்பித்தேன். அம்மாவும் மற்ற பெண்களுடன் சமையல் அறையில் உதவ ஆரம்பித்தார். மெதுவாக இருவரும் ஒரு பழக்கத்திற்கு வந்தோம். அம்மா இப்போது தினமும் சற்று அமைதியாக தெரிந்தார். அதிகமாக பேசவில்லை. ஆனால் ஒவ்வொரு காலையும் என்னை பார்த்து சிரித்தார். இது என் குழந்தை பருவத்தில் மறைந்திருந்த அதே புன்னகை என்று நான் நினைத்தேன். இப்போது என் முகத்தில் சோர்வு இல்லை, நம்பிக்கை தெரிந்தது. ஆனால் ஒவ்வொரு இரவும் நான் ஜன்னல் அருகில் உட்காரும் போது அந்த பழைய வீடு நினைவுக்கு வந்தது. அந்த மௌனம், அந்த நிழல்கள் மற்றும் அந்த காகித சீட்டுகளில் எழுதப்பட்டிருந்த அன்றாட செய்தி. மகளே, நீ தைரியத்தை இழக்காதே என்று என் அம்மாவே என் துணிச்சலை காப்பாற்ற எழுதினார். நான் இப்போது உண்மையாகவே பலவீனமாக இல்லை. ஒவ்வொரு பலவீனத்தையும் சக்தியாக மாற்றியிருந்தேன். மேலும் இந்த முறை நான் தனியாக இல்லை. என் அம்மா என்னுடன் இருந்தார். ஒரு நாள் அம்மா என் அருகில் வந்து சொன்னால், உனக்காக புதிய பள்ளி தேடி இருக்கிறேன், மீண்டும் படிக்கிறாயா? நான் அவள் கையை பிடித்து, நீங்கள் என்னுடன் இருந்தால் எல்லாவற்றையும் செய்வேன் அம்மா. இப்போது நான் இரவில் தூங்கும் போது பயப்படுவதில்லை. என் அம்மா என் அருகில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். மேலும் என்ஜிஓவில் நாங்கள் வந்து 2 வாரங்கள் ஆகிவிட்டன. இங்கே எல்லாம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஒரு தனிப்பட்ட அமைதி. அது உள்ளுக்குள் இருக்கும் புயலுடன் மோதியும் கூட எனக்கு சிறிது ஆதரவை கொடுத்தது. அம்மா இப்போது சிறிது நிம்மதியாக இருப்பது போல தெரிந்தார். ஆனால் அவள் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் உண்மையானது இல்லை என்று எனக்கு தெரியும். அவள் தினமும் என்னை பார்க்கும்போது அவள் கண்களில் வெட்கம், வருத்தம் மற்றும் பாசம் எல்லாம் ஒரே நேரத்தில் மிதந்தன. நான் தினமும் ஏதாவது புதிதாக கற்க முயற்சிப்பேன். சில சமயம் தையல், சில சமயம் கணினி, சில சமயம் வெறுமனே ஒரு சுவரை அமைதியாக பார்ப்பது. ஆனால் அந்த நாள் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. என்ஜிஓவின் மேற்பார்வையாளர் பத்மா மேடம் என்னை கூப்பிட வந்தார். அவள், தன்வி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்கிறார் என்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னை பார்க்கவா? ஆனால் யார்? அவர் உன் தந்தை கிஷோரின் நண்பர் என்று சொல்கிறார் என்று சொன்னாள். அப்பாவின் பெயரை கேட்டவுடனே என் இதய துடிப்பு மிகவும் வேகமாகியது. அப்பாவின் நண்பரா? இப்போது என் இமைகளில் அப்பாவின் புகைப்படம் இறங்கியது. என் மீது நம்பிக்கை வைத்திருந்த அவரது கண்கள். அதன் குறை இப்போது ஒவ்வொரு நாளும் ஆழமாகி கொண்டிருந்தது. பிறகு நான் மெதுவாக வரவேற்பறைக்கு நடந்தேன். நடுவயதுடைய ஒரு மனிதர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். வெள்ளை தோல் கொண்ட முகத்தில் வெள்ளை தாடி, கண்களில் நிம்மதி மற்றும் லேசான பதட்டம். அவர் என்னை பார்த்த உடனேயே அவரது கண்கள் நிரம்பின. தன்வி, என் பெயரை சொன்னார். பல வருடங்களாக எனக்காக காத்திருந்தவர் போல. ஆம், என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. நான் ஆனந்த். மகளே, உன் அப்பாவின் மிக பழைய நண்பன். அவர் உன்னை பற்றி பல முறை என்னிடம் சொல்லி இருக்கிறார். இன்று கூட அப்பாவை யாரோ நினைவில் வைத்திருக்கிறார். என் பெயரை சொல்லி என்னை அடையாளம் காண்கிறார் என்று நினைத்து என் கண்கள் கலங்கின. அவர் என்னிடம், எப்போதாவது ஏதாவது நடந்தால், நீ தனியாக இருந்தால் நான் உன்னை தேடி என் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நீ எப்படி இருந்தாலும் என் மகள் போலத்தான். உண்மையில் மகளே தான். நான் மௌனமாக இருந்தேன். எதையும் பேச முடியவில்லை. வா, என்னுடன் வா மகளே, இந்த இடம் உனக்கானது அல்ல. அந்த நொடியில் அம்மா என் பக்கம் பார்த்தாள். பிறகு ஆனந்த் அங்கிலை பார்த்தாள். அவளது கண்களில் கேள்வியும் பயமும் இருந்தது. நீங்கள் யார் என்று அம்மா மிக மென்மையாக கேட்டாள். அவர் பதில் சொன்னார். நான் கிஷோரின் நண்பன் சகோதரி. நீங்கள் அனுமதித்தால் நான் தன்வியை என் வீட்டிற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். நீங்களும் உடன் வாருங்கள். இது எந்த உதவியும் அல்ல, ஒரு நண்பனின் மகளுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை. அவர் கடைசியாக என்னிடம் ஒரு வாக்குறுதியாக கொடுத்து சென்றதை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். நான் அம்மாவை பார்த்தேன். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக தலையசைத்தாள். ஒருவேளை பல காலத்திற்கு பிறகு முதல் முறையாக அவளது கண்களிலும் நிம்மதி இறங்கியது. அம்மா இதற்கு சம்மதித்தார். நாங்கள் அங்கு சென்றபோது மாலை மங்கி கொண்டிருந்தது. நாங்கள் அந்த கோட்டைக்குள் நுழைந்த போது ஏதோ ஒரு விசித்திரமான நறுமணம் வந்தது. யாரோ சூடான நினைவுகளின் வாசனையை பாதுகாத்து வைத்திருந்தது போல. அது ஒரு பழைய ஆனால் பெரிய கோட்டையாக இருந்தது. சுவர்களில் வெளிர் ரோஜா வண்ணம் இருந்தது. ஆனால் அந்த வண்ணமும் சோர்வடைந்திருக்கவில்லை.
மிகவும் நிம்மதி அளிப்பதாக இருந்தது. என் அப்பா கதைகளில் சொன்ன அதே கோட்டை. அங்குதான் ஆனந்த் அங்கில் வசித்து வந்தார். கூடவே அவரது மகன் அஸ்வின் இருந்தான். வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததும் இதயம் சற்று பதற்றமடைந்தது. இது ஒரு புதிய சூழல், புதிய மனிதர்கள். அம்மாவும் ஆழமான மூச்சு விட்டார். ஒருவேளை பல வருடங்களுக்கு பிறகு பயம் இல்லாத அப்படி ஒரு மூச்சை அவள் சுவாசித்திருக்கலாம். நான் இப்போது அங்கில் என்று அழைக்கும் அந்த மனிதர் மிகவும் மென்மையான குரலில் சொன்னார், நீங்கள் இருவரும் ஆசுவாசமாக உட்காருங்கள். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நான் அம்மாவின் சேலையை பிடித்து கொண்டு தலையை மட்டும் அசைத்தேன். பேசும் தைரியம் இல்லை. அப்போது ஒரு குரல் வந்தது. அப்பா, யாரை அழைத்து வந்திருக்கிறீர்கள்? பிறகு நான் அவனை கண்டேன். சாதாரணமானவன், அமைதியானவன், ஏறக்குறைய என் வயதுடையவன். ஆனால் அவன் கண்கள் மிகவும் ஆழமானவை. நிறைய சொல்ல விரும்புவது போல, ஆனால் பேசாதது போல அவன் என்னை பார்த்தான். அப்படியே நின்று விட்டான் போல. இவன் அஸ்வின், என் மகன், அங்கில் சொன்னார். பிறகு என்னை காட்டி, மகனே, இவள் தன்வி, கிஷோரின் மகள் என்றார். நான் பெயரை கேட்டபோது என் கைகள் நடுங்கின. அஸ்வின் இப்போது மற்றவர்களைப் போல சந்தேகத்துடனும் வெறுப்புடனும் பார்ப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் கண்களில் ஒரு மென்மை மட்டுமே இருந்தது. சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு அவன் சிரித்தான். அவன் ஹாய் என்று மட்டும் சொன்னான். என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. கண்களை குனிந்தேன். அன்றைய தினம் நான் முதன் முறையாக ஒருவரது மௌனத்தில் நிம்மதியை உணர்ந்தேன். அந்த பையன் எதுவும் கேட்கவில்லை, அங்கிருந்தான். இரவு அம்மா ஒரு அறையில் இருந்தார். இரவு வந்தபோது எப்படி தூக்கம் வந்தது என்று தெரியவில்லை. பயமும் இல்லை, அலறலும் இல்லை, வெறும் ஒரு நிலைத்தன்மை. எனக்கு ஒரு தனி அறை கிடைத்தது. பெரியது, சுத்தமானது மற்றும் வசதியானது. ஆனால் தூக்கம் கண்ணுக்கு தூரமாக இருந்தது. இத்தனை மாற்றங்களுக்கு பிறகு மனதில் நிறைய கேள்விகள், ஒரு கேள்விகளின் வெள்ளம். இவையெல்லாம் திடீரென்று எப்படி நடந்தது? இது உண்மையா? அப்போது கதவில் தட்டினார்கள். நான் திறந்தபோது அஸ்வின் நின்று கொண்டிருந்தான். அவன், உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க வந்தேன் என்றான். தண்ணீரோ வேறு ஏதாவது? நான் தலையசைத்தேன். இல்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது. அவன் மீண்டும், எப்படியும் என் அப்பா உன்னை பற்றியும் உன் தந்தையை பற்றியும் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டார் என்றான். அவன் பேசியதற்கு நான் எதுவும் சொல்லவில்லை. நீ மிகவும் துணிச்சலானவள், அவன் சொன்னான். நான் மென்மையாக சிரித்தேன். சோர்வடைந்த சிரிப்பு. இல்லை, நான் எப்படியோ பிழைத்து கொண்டேன். சில சமயம் தப்பி பிழைப்பதுதான் தைரியம் என்றான். அடுத்த நாள் காலையில் நான் எழுந்தபோது முதல் முறையாக என் முகத்தை கண்ணாடியில் பார்க்க ஆசைப்பட்டேன். ஒரு நாள் அஸ்வின் எனக்கு தன் வீட்டை காட்டினான். நூலகம், முற்றம், தோட்டம். அவன் என்னை மிகவும் மரியாதையுடன் பார்த்தான், ஒரு நம்பிக்கையுடன். அதை நான் நீண்ட காலமாக உணரவில்லை. ஆனந்த் அங்கிலும் அம்மாவும் இப்போது தினமும் பேசுவார்கள். பழைய நாட்களை பற்றி, அப்பாவை பற்றி, சில சமயம் என்னை பற்றியும். ஆனால் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் உணர்ந்தேன். மிக மெதுவாக, ஆனால் ஆழமாக. ஒரு இரவு அம்மா என் அருகில் வந்தார். தன்வி மகளே, இங்கே நன்றாக இருக்கிறதா? நான் தலையசைத்தேன். ஆம் அம்மா. அவள் என் நெற்றியில் முத்தமிட்டாள். நான் உன் அப்பாவின் நம்பிக்கை பொருள். இப்போது அவர் உன்னை சரியான கைகளில் அனுப்பியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. நான் அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டேன். இதயத்தில் முதன்முறையாக நம்பிக்கை வந்தது. அஸ்வினும் இப்போது அடிக்கடி என் அருகில் உட்கார ஆரம்பித்தான். சில சமயம் படிக்க எனக்கு புத்தகங்களை கொடுப்பான். சில சமயம் தானே கதை சொல்வான். ஒரு நாள் அவன் கேட்டான், நீ என்ன ஆக விரும்புகிறாய் தன்வி? இதை கேட்டவுடன் நான் நின்றேன். பிறகு தெரியவில்லை என்றேன். அப்படியானால் உன் கனவுகளை தேடலாம் என்று அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான். இப்போதும் என்னை பற்றி பயந்தேன். ஆனால் அன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது. நான் என்னை பார்த்தேன். என்னிடம் நானே சொன்னேன், நீ உயிரோடு இருக்கிறாய் தன்வி. உயிரோடு இருப்பவர்கள் நம்பிக்கையை விட மாட்டார்கள். நான் சமையலறைக்கு சென்றேன். அங்கே அங்கிலின் மனைவி, அதாவது அஸ்வினின் அம்மா இருந்தார். ஏதாவது சாப்பிடுகிறாயா மகளே என்று அவர் கேட்டார். இந்த மகளே என்ற வார்த்தை என்னை உள்ளுக்குள் உடைத்தது. ஆனால் வெளியே சிரித்தேன். நான் ஏதாவது செய்து கொள்கிறேன் என்று மெதுவாக சொன்னேன். அடடா, இது இப்போது உன் வீடு. நீ விருந்தாளி இல்லை, மகள் போல இரு என்று அவர் சொன்னார். நான் மீண்டும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அன்றிலிருந்து நான் ஒவ்வொரு காலையும் அவர்களுடன் சமையலறையில் இருக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் காய்கறி நறுக்குவது, டீ போடுவது போன்ற சிறிய விஷயங்கள். அஸ்வின் அங்கேயே தோட்டத்தில் புத்தகங்களை படிப்பான்.
சில சமயம் என் பக்கம் பார்ப்பான், சில சமயம் இல்லை. ஆனால் அவனது இருப்பு எப்போதும் இருக்கும். ஒரு நாள் நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தேன். ரோஜா செடிக்கு சற்று அதிகமாகவே கொடுத்து விட்டேன் போல. அவன் அருகில் வந்து சொன்னான், அந்த ரோஜா செடிக்கு அதிக தண்ணீர் கொடுக்கிறாய். நான் ஆச்சரியப்பட்டேன். மன்னிக்கவும், எனக்கு தெரியாது. அவன் லேசாக சிரித்தான். பரவாயில்லை, செடிக்கு கவனம் மட்டுமே தேவை. மனிதர்களைப் போல அவன் என் உள்ளே எட்டி பார்ப்பது போல உணர்ந்தேன். அந்த இரவு அம்மா என் அருகில் வந்தார். உனக்கு இந்த இடம் எப்படி இருக்கிறது? நான் அவள் கையை பிடித்து, அம்மா, இங்கே பயம் இல்லை என்றேன். ஒரு காலை அஸ்வின் எனக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தான். எந்த புயலுக்கு பிறகும். அதன் முதல் வரியை படித்த உடனேயே என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. வாழ்க்கையை மீண்டும் தொடங்க நிறைய விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர தேவையில்லை, கொஞ்சம் தைரியம் மட்டுமே தேவை. நான் அவனை பார்த்தேன். அவன் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவன் கண்களில் நம்பிக்கை இருந்தது. இப்போது அம்மாவும் அதிகமாக சிரிக்க ஆரம்பித்திருந்தார். அஸ்வினின் அம்மா என்னை மகள் போல பார்க்க ஆரம்பித்தார். அங்கில் அவர் தினமும் என்னிடம், இன்று என்ன சமைக்கிறாய் தன்வி மகளே என்று கேட்பார். ஒருவேளை நான் முதல் முறையாக யாருடைய வீட்டிலும் வெறுமனே சுமையாக இருக்கவில்லை. ஆனால் அப்போதும் கூட இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நான் மாடிக்கு செல்வேன். நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த கூரைக்கு அடியில் நானே என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். இவை அனைத்தும் எப்போதும் இருக்குமா, அல்லது இதுவும் ஒரு நாள் உடைந்து விடுமா? ஒரு இரவு நான் மாடியில் இருந்தபோது அஸ்வின் என் அருகில் வந்தான். அவன் கையில் பால் கப் இருந்தது. சூடாக இருக்கும், எடுத்துக்கொள் என்றான். நான் கப்பை வாங்கி கொண்டேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். பிறகு கேட்டேன், அஸ்வின், இந்த நிம்மதி என் உரிமையா? அவன் என் கண்களை பார்த்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் நிம்மதியாக வாழ உரிமை உண்டு. நீயும் ஒரு மனிதன்தான் தன்வி என்றான். அவனது இந்த வார்த்தை என் உள்ளிருந்த அத்தனை உடைவுகளையும் தைத்தது போல இருந்தது. ஒருவேளை அந்த நொடியில்தான் நான் உணர்ந்தேன், ஒருவேளை வாழ்க்கை மீண்டும் எனக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்க போகிறது. பெயர் மாறாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய இடம், தினமும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்த ஒரு பகுதி இப்போது மெதுவாக அஸ்வினின் பெயருடன் இணைந்து கொண்டிருந்தது. அஸ்வின் அந்த பையன் என்னிடம் ஒருபோதும் அதிகமாக கேட்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மௌனத்தில் என் பேச்சுக்களை கேட்டான். இது எப்போது தொடங்கியது, எப்படி தொடங்கியது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது ஒவ்வொரு காலையும் அவன் குரலில் தான் நாள் தொடங்குகிறது. சில சமயம் புத்தகங்களை பற்றி பேசுவது, சில சமயம் பூக்களை பராமரிப்பது, சில சமயம் டீ போடும் சாக்கில், சில சமயம் வெறுமனே அருகில் அமைதியாக உட்கார்ந்திருப்பது. ஒரு நாள் அஸ்வின் என்னை தோட்டத்திற்கு அழைத்தான். அங்கே புதிய ரோஜா செடிகள் நடப்பட்டிருந்தன. அவன் குனிந்து, இவற்றுக்கு ஒரு பெயர் கொடு, ஒவ்வொரு செடியும் வளரும் போது அதற்கு ஒரு கதை இருக்கும் என்றான். நான் சிரித்து ஒரு செடியை தொட்டு, இது நம்பிக்கை என்றேன். அஸ்வின் என்னை பார்த்து மெதுவாக சொன்னான், தன்வி, நீயும் இப்படித்தான் வளர்ந்து வருகிறாய். என் உள்ளே ஏதோ ஒன்று உருக ஆரம்பித்தது. நான் பல வருடங்களாக கட்டி வைத்திருந்த அந்த சுவர்கள் இப்போது வெறும் சுவர்களாக இல்லை. இரவுகளில் நான் மாடியில் உட்கார்ந்திருப்பேன். அஸ்வின் அருகில் புத்தகம் எடுத்துக்கொண்டு வருவான். சில சமயம் வெறுமனே படித்துக் கொண்டே இருப்பான். சில சமயம் ஒவ்வொரு வரியையும் எனக்கு சொல்வான். நான் அதை கேட்பேன். அவன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் என் சொந்த கடந்த காலத்தை அறிந்தவன் போல உணர்வேன். ஒரு மாலை லேசாக மழை பெய்து கொண்டிருந்த போது நாங்கள் இருவரும் பால்கனியில் உட்கார்ந்திருந்தோம். அஸ்வின் என் பக்கம் பார்த்து, உனக்கு மழை பிடிக்குமா என்று கேட்டான். நான் ஆம், ஏனென்றால் அதில் நனைந்தால் யாரும் கண்ணீரை அடையாளம் காண முடியாது என்றேன். அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு அவன், உன் கண்ணீரை என்னால் அடையாளம் காண முடியும் என்று நான் சொன்னால் என் மூச்சு அடைத்தது. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஒருவேளை முதல் முறையாக யாரோ பயப்படாமல், பதட்டப்படாமல் இவ்வளவு அருகில் வந்திருக்கலாம். எல்லாம் மாறிவிட்டது. இப்போது நாங்கள் ஒவ்வொரு மாலையும் டீ குடிக்கிறோம். ஒவ்வொரு காலையும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறோம். சில சமயம் என் அம்மாவின் உடல்நிலையையும் கவனித்துக் கொண்டான். அவன் எந்த பல்கலைக்கழகத்தில் உளவியல் படித்தான் என்பதையும், இப்போது அவன் உடைந்தவர்களுக்காக, அதாவது என்னை போன்றவர்களுக்காக ஒரு உதவி மையத்தை திறக்க விரும்புவதாகவும் அவன் என்னிடம் சொன்னான். நான் மெதுவாக என்னை பற்றி பேச ஆரம்பித்தேன். என் அப்பாவின் மரணத்திற்கு பிறகு என் உலகம் எப்படி சிதறியது, என் புது அப்பா என் மாசற்ற தன்மையை எப்படி சூறையாடினார், என் அம்மாவுடன் அந்த நரகத்திலிருந்து எப்படி ஓடி வந்தேன் என்பதையும். ஒரு நாள் நான் இதை சொன்னபோது அஸ்வினின் கண்கள் நிரம்பின. அவன் எதுவும் சொல்லவில்லை.
வெறுமனே என்னை அணைத்துக் கொண்டான். அந்த அணைப்பு கட்டாயமானதல்ல, மாறாக அதில் பாசம் இருந்தது. இனி நான் தனியாக இல்லை என்ற ஒரு வாக்குறுதி இருந்தது. அதன் பிறகு எங்கள் இருவரின் உலகமும் குடியேறத் தொடங்கியது. சிறிய, நிம்மதியான, மென்மையான மற்றும் ஆழமான. பிறகு ஒரு நாள் அஸ்வின் என்னை அந்த என்ஜிஓவிற்கு அழைத்து சென்றான். அங்கே அவன் ஒரு சிறிய நூலகத்தை உருவாக்கி இருந்தான். சுவரில் என் பெயரில் ஒரு அலமாரி இருந்தது, தன்வியின் பிடித்த புத்தகங்கள். நான் அவனிடம், ஏன் எனக்காக இதையெல்லாம் செய்கிறாய் என்று கேட்டேன். அவன் என் கண்களை பார்த்தான். ஏனென்றால் வாழ்க்கையில் உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் நீயோ அல்லது வேறு யாருமோ எதிர்பார்க்காததை விட அதிகமாக கிடைக்க வேண்டும். அந்த நாள் எங்கள் உறவின் ஆரம்பம். எந்த அறிவிப்பும் இல்லாமல், உறவுக்கு பெயரும் இல்லாமல் நாங்கள் சேர ஆரம்பித்தோம். அஸ்வின் என் கைகளை பிடித்து, நான் உன்னை மீண்டும் உடைந்து போக விட மாட்டேன், இது என் பொறுப்பல்ல, என் காதல் என்றான். அதுதான் அவன் காதல் என்று சொன்ன முதன்முறை. நான் அவனை பார்த்தேன். என் கண்கள் நிரம்பின. நான் மிகவும் உடைந்திருக்கிறேன் அஸ்வின், மிகவும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறேன் என்றேன். அவன் என்னிடம், உடைந்த பொருட்களை சரி செய்வதுதான் உண்மையான காதல் தன்வி என்றான். அன்றைய தினம் நானும் முதல் முறையாக உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு பதில் சொன்னேன். நானும் உன்னை நேசிக்கிறேன். எங்கள் கதை இப்போது முற்று பெறவில்லை, இது ஆரம்பம் மட்டுமே. அன்றிலிருந்து எல்லாம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. என் கண்களில் ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. அவன் என் பக்கம் பார்க்கும்போது அவன் ஏதோ சொல்ல விரும்புகிறான் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவனும் என் நிலையை, என் உடைந்த குரலை, என் சிதறிய உள்ளத்தின் நிலையை மதித்தான் போல. ஒவ்வொரு காலையும் நான் முற்றத்தில் மரத்தடியில் அமர்ந்திருக்கும் போது அஸ்வின் அமைதியாக டீ கப்பை என் பக்கம் நீட்டுவான். நாங்கள் இருவரும் எதுவும் சொல்லாமல் வெறுமனே வானத்தை பார்ப்போம். சில சமயம் ஒருவரை ஒருவர். அவனது இருப்பில் ஒரு விசித்திரமான ஆறுதல் இருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு நான் உணர்ந்த ஒரு நிம்மதி. அவனது பேச்சுக்களில் எந்த செயற்கைத்தனமும் இல்லை. அவனது மௌனத்திலும் ஒரு ஆழம் இருந்தது. நான் பல முறை என்னிடம் நானே கேட்டேன், என்னால் மீண்டும் யாரையாவது நம்ப முடியுமா? என் இதயத்தில் மெதுவாக நிழலாக இறங்கிக் கொண்டிருக்கும் இது காதலா? ஒரு நாள் மதிய வெயில் சற்று கடுமையாக இருந்தது. எல்லோரும் அவரவர் அறைகளில் இருந்தார்கள். நான் சமையலறையில் ஊறுகாய் ஜாடியை தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது அஸ்வின் வந்தான். அவன் என்ன உதவி வேண்டும் சொல் என்று கேட்டான். நான் தலையை குனிந்தேன். இல்லை, நான் செய்து கொள்கிறேன். ஆனால் அவன் அங்கேயே நின்றான். பிறகு திடீரென்று சொன்னான், தன்வி, உன்னை பார்த்தால் நீ நிறைய சொல்ல விரும்புகிறாய், ஆனால் உன்னிடமிருந்தே மறைக்கிறாய் என்று தோன்றுகிறது. அந்த நொடியில் என் கைகள் நின்றன. நான் அவனை பார்த்தேன். அவன் கண்கள் மிகவும் உண்மையாக தெரிந்தன. நான் முதல் முறையாக என் வாயை திறந்தேன். சில விஷயங்களை நேரத்தின் முன்னால் வைக்க வேண்டும், மனிதர்களின் முன்னால் அல்ல. அவன் சிரித்தான். நான் காத்திருக்க முடியும் என்றான். அவனது அந்த ஒரு வார்த்தை என் உள்ளுக்குள் இறங்கியது. அன்று முதல் நான் அவனுடன் சிறிது சிறிதாக பேச ஆரம்பித்தேன். என் கடந்த காலத்தை பற்றி அல்ல, என் உடைந்த நாளை பற்றி அல்ல, வெறுமனே காற்றை பற்றி, பூக்களை பற்றி, காலநிலையை பற்றி. ஆனால் இந்த பேச்சுக்கு பின்னாலும் ஒரு மௌனம் மறைந்திருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். பல வாரங்கள் கடந்து சென்றன. அஸ்வினின் நடத்தை ஒவ்வொரு நாளும் என் இதயத்தை இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையால் நிரப்பியது. அவனது தந்தை என் தந்தையின் பழைய நண்பர். எப்போதும் என்னிடம் மிகுந்த மரியாதையும் பாசமும் வைத்திருந்தார். அவர் என்னை மகள் போல ஏற்றுக்கொண்டிருந்தார். அஸ்வினின் நடத்தை, அது ஒருவேளை அதை விட இன்னும் எங்கோ முன்னேறி இருந்தது. ஒவ்வொரு மாலையும் நாங்கள் இருவரும் என்ஜிஓவின் தோட்டத்தில் உட்கார்ந்திருப்போம். மரக்கிளைகளில் இருந்து சூரிய கதிர்கள் வடிகட்டி அவன் முகத்தில் விழுந்தன. நான் அவனை அமைதியாக பார்த்து கொண்டே கேட்டேன், அஸ்வின், மனிதனின் உடைந்த நிழல்களில் இருந்தும் ஒளி வர முடியும் என்று நீ நினைக்கிறாயா? அவன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் சொன்னான், அந்த நிழலில் உன் பின்பம் இருந்தால் நிச்சயம் வரும். அந்த நாளில் என் இதயத்தில் ஏதோ ஒன்று உருகிவிட்டது. இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நான் மாடியில் தனியாக உட்கார்ந்திருந்தேன். காற்று ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தது. அப்போது அஸ்வின் அங்கே வந்தான். அமைதியாக என் அருகில் உட்கார்ந்தான். நாங்கள் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் வெறுமனே வானத்தை பார்த்தோம். பிறகு அவன் மிக மென்மையாக என் பெயரை கூப்பிட்டான், தன்வி. நான் அவனை பார்த்தேன். நான் உனக்கு ஒன்றை காட்டலாமா என்று கேட்டான். நான் தலையசைத்தேன். அவன் எழுந்து என்னை அந்த அறைக்கு அழைத்து சென்றான். அங்கு அவன் தன் அம்மாவின் புகைப்படங்களையும் அவள் எழுதிய கடிதங்களையும் வைத்திருந்தான்.
அவன் அம்மா அடிக்கடி என்னிடம் சொல்வார், நிபந்தனைகள் அற்றதுதான் காதல். எந்த உடைந்த இதயத்தையும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதன் உடைதலையும் ஏற்றுக்கொள்வதுதான் காதல் என்றான். நான் அவன் கண்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவற்றில் நான் பல வருடங்களாக ஏங்கிக் கொண்டிருந்த மரியாதை, நிம்மதி மற்றும் அளவில்லா அன்பு எல்லாம் இருந்தது. அந்த இரவு நான் நிறைய அழுதேன். ஆனால் முதல் முறையாக உள்ளே ஏதோ ஒன்று லேசானது போல உணர்ந்தேன். ஏதோ ஒரு சுமை இறங்கியது போல. அஸ்வின் இப்போது அடிக்கடி என்னிடம் என் விருப்பங்களை கேட்பான். எனக்காக புத்தகங்களை கொண்டு வருவான். நான் போட்ட டீயை அமைதியாக குடிப்பான். ஒரு நாள் நான் அவனிடம், நான் போட்ட டீ உனக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், இது விஷமாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக குடிப்பேன். ஏனென்றால் இது உன் கைகளால் ஆனது. நான் சிரித்தேன். பல நாட்களுக்கு பிறகு சத்தமாக, பிறகு மெதுவாக என்ஜிஓவில் இருந்தவர்களும் எங்கள் இந்த மௌனத்தை காதல் என்று உணர ஆரம்பித்தார்கள். ஆனால் யாரும் எதுவும் சொல்லவில்லை. ஒருவேளை எப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று நேரம்தானே முடிவு செய்யும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஒரு நாள் அஸ்வின் என்னை கூப்பிட்டான். அவன் தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தான். கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. நான் பயந்தேன். நான் நினைப்பதைத்தான் அவன் சொல்ல போகிறானா? ஆனால் அவன் அந்த பெட்டியை திறந்தான். அதில் என் பழைய உடைந்த வளையல்கள் இருந்தன. அவற்றை நான் ஒரு நாள் தவறுதலாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டேன். அவன், நான் இவைகளை சேர்த்தேன், ஒவ்வொரு துண்டையும் பாதுகாப்பாக. ஏனென்றால் உடைந்ததை எரியக்கூடாது என்று நீதான் கற்றுக் கொடுத்தாய். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றான். நான் ஆச்சரியத்தில் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவன், தன்வி, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் கடந்த கால துன்பங்களால் நான் பயப்படவில்லை என்று உனக்கு எப்போதாவது தோன்றினால் உன் கண்களால் ஒரு முறை ஆம் என்று மட்டும் சொல் என்றான். நான் அப்போது எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அதே இரவு அவன் மாடியில் தனியாக உட்கார்ந்திருந்த போது நான் அமைதியாக அவன் அருகில் சென்று உட்கார்ந்தேன். அவன், நீ என்று கேட்டான். நான் காதலில் பெரிய வார்த்தைகளை பேசுவதை விட ஒருவரது மௌனத்தை கேட்பதுதான் முக்கியம் என்று எனக்கு தெரியும். மேலும் நீ எப்போதும் என் மௌனத்தை கேட்டிருக்கிறாய் அஸ்வின் என்று மட்டும் சொன்னேன். அவன் எதுவும் சொல்லவில்லை. வெறுமனே என் பக்கம் பார்த்தான். நாங்கள் இருவரும் இரவு தாமதம் வரை அங்கேயே உட்கார்ந்திருந்தோம். ஒருவேளை இப்போது என் காதலுக்கு வார்த்தைகள் தேவையில்லை என்று நினைக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு நாள் நிபந்தனையின்றி என்னை நேசிக்கும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் உடைந்த நிழல்களையும் கட்டி அணைக்கும், ஒரு கட்டத்தை அடையும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அஸ்வின் என் கைகளில் முதன் முறையாக மஞ்சள் பூசிய போது என் முழு இருப்புக்குள்ளும் ஏதோ ஒன்று உருகி கொண்டே போனது. வலிக்கு அஞ்சி தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்ட கைகள் இன்று ஒருவரது பெயரின் வண்ணத்தில் நனைந்தன. அது காதலின் வண்ணம். எங்கள் திருமண தயாரிப்புகள் மிகவும் சாதாரணமானவை, ஆனால் இதயபூர்வமானவை. அஸ்வின், தன்வி, நமக்கு ஆடம்பரம் வேண்டாம், வெறும் பிரார்த்தனைகள் மட்டுமே போதும் என்று சொல்லியிருந்தான். உண்மையிலேயே அந்த திருமணத்தில் எல்லோரும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருந்தார்கள். ஆடம்பரம் இல்லை, கட்டாயம் இல்லை. என்ஜிஓவில் இருந்த சகோதரிகள் அவர்கள் அனைவரும் என் தோழிகள் போல என் அருகில் இருந்தார்கள். அவர்களது கைகளால் என் மருதாணி இடப்பட்டது. அவர்களது கண்களில் இருந்து பிரார்த்தனையும் வந்தது. அப்பாவின் பழைய நண்பர் இப்போது என் மாமனார். அவர் என் கையை பிடித்து அஸ்வின் அருகில் நிறுத்திய போது அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர், இன்று நான் உன்னை ஒப்படைக்கவில்லை, உன் விதியை திருப்பி தருகிறேன் என்று மட்டும் சொன்னார். அஸ்வின் என் நெற்றியில் குங்குமம் வைக்கும் போது மெதுவாக சொன்னான், இப்போது இந்த வாழ்க்கை உன்னுடையதல்ல, நம்முடையது. மேலும் நான் இதை ஒவ்வொரு நாளும் உனக்காக எளிதாக்குவேன். எல்லோரும் கை தட்டிய போது, பூக்களின் மழை பொழிந்த போது, அஸ்வின் என் கையை இறுக்கமாக பிடித்த போது, அந்த நொடி என் நிறைவேறாத ஆசைகள் அனைத்திற்கும் பதிலாக இருந்தது போல. திருமணத்திற்கு பிறகு நான் அவனுடன் புதிய வீட்டிற்கு வந்தபோது ஒரு கணம் பயம் ஏற்பட்டது. என் புது அப்பா வீட்டில் அந்நியமாக இருந்தது போல. நான் இங்கேயும் அப்படி இருப்பேனா என்று. ஆனால் அஸ்வின் அம்மா, நான் எப்போதும் தூரத்தில் இருந்து பார்த்தவள், அவள் என்னை கட்டி அணைத்து இவ்வளவுதான் சொன்னாள். நான் ஒருபோதும் ஒரு மகளுக்கு அம்மா ஆக முடியவில்லை. ஆனால் இன்று நீ வந்ததால் இந்த வீடு முழுமை அடைந்தது. நான் அங்கேயே அழுது விட்டேன். அவள் என் தலையை தடவி கொண்டே சொன்னால், என் மருமகள் அல்ல, என் மகள் நீ.
இன்று முதல் ஒரு தாய் தன் மகளுக்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் நான் செய்வேன். அன்றைய தினம் என் வாழ்க்கையின் இரண்டாவது பெரிய காயம் ஆகிவிட்டது. அஸ்வின் என் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் உணர்ந்தான். எந்த வாசனையால் எனக்கு மயக்கம் வருகிறது, எந்த பாடல்களால் நான் சிரிக்கிறேன், எந்த நேரத்தில் நான் அமைதியாகி விடுகிறேன் என்று அவனுக்கு தெரியும். அவனது காதல் எந்த பலமான வெளிப்பாடும் அல்ல, மாறாக அது ஒவ்வொரு நாளின் பழக்கத்தில் இருந்தது. ஒரு மாலை நாங்கள் இருவரும் தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தோம். திருமணம் முடிந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை. நான் அவனிடம் கேட்டேன், அஸ்வின், ஒரு நாள் என் வாழ்க்கை மீண்டும் ஒரு சோதனையை வைத்தால் அப்போதும் நீ என் கையை விட மாட்டாயா? அவன் என் நெற்றியில் முத்தமிட்டு, உயிர் கொடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் நான் உனக்காக கொடுப்பேன், ஆனால் உன் துணையை விடமாட்டேன் என்றான். எல்லாம் சரியாக இருந்தது. ஒரு நாள் என் வாழ்க்கை மீண்டும் ஒரு திருப்பத்தை எடுத்த போது NGO-விலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. யாரோ ஒருவர் என்னை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார். நான் சிறிது நேரம் அந்த அழைப்பை கவனிக்காமல் இருந்தேன். ஆனால் பிறகு அந்த மனிதன் தானே அங்கு வந்தார். நான் கதவை திறந்தேன். என் காலடியில் இருந்து பூமி விலகியது. அது என் புது அப்பா, என்னை ஒரு சுமையாக கருதிவிட்டு சென்றவர். இன்று அவர் குனிந்த கண்களுடனும் நடுங்கும் உதடுகளுடனும் என் முன்னால் நின்றார். அவர் கண்கள் நிரம்பி நான் அப்போது பயந்து விட்டேன், எப்படி வளர்ப்பேன் என்று நினைத்து. இப்போது இந்த வயதில் நான் யாரை விட்டு சென்றேனோ அவள்தான் என் மிகப்பெரிய பலம் என்று புரிந்தது என்றார். நான் மௌனமாக இருந்தேன். பிறகு திரும்பி கதவு அருகில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த அஸ்வினை பார்த்தேன். அவன் என் பக்கம் வந்து என் கையை பிடித்து ஆறுதல் சொன்னான். அன்றைய தினம் என் வாழ்க்கையின் மூன்றாவது காயமும் மாறிவிட்டது. இப்போது நான் இரவு மாடியில் படுத்து நட்சத்திரங்களை பார்க்கும் போது மேலே இருப்பவர் என் பகுதிக்குரிய துன்பங்களை எழுதியிருந்தார் என்று தோன்றுகிறது. ஆனால் பிறகு அவற்றிலிருந்தே காதலின் பூக்களையும் வளர்த்து விட்டார். இன்று திருமணம் முடிந்து ஒரு வருடம் நிறைவடைந்தது. அஸ்வின் இப்போதும் ஒவ்வொரு காலையும் எனக்கு டீ கொடுக்கிறான். இப்போதும் எதுவும் சொல்லாமல் என் மௌனத்தை படித்துக் கொள்கிறான். மேலும் நான் இப்போது வெறுமனே உயிரோடு இல்லை, நான் வெளிப்படையாக வாழ்கிறேன். என் காதல் இப்போது ஒரு கனவு போல அல்ல, உண்மை போல இருக்கிறது. இந்த உண்மையின் பெயர் அஸ்வின். அவனை பற்றிய எண்ணம் என் கற்பனையில் கூட இல்லை. ஆனால் என் விதியால் என் வாழ்க்கை துணையுடன் எனக்கு கிடைத்தது. நண்பர்களே, தன்விக்கும் அஸ்வினுக்கும் உங்கள் ஆசீர்வாதங்களை கருத்து பெட்டியில் வழங்குங்கள். நன்றி.